மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். யார் போட்டாக்கிறப்ப கண்ணன் உன் கை மட்டும்தான் தெரியுது சுபாஷ். ஒரு நிமிஷம் படம் எடுத்துக்க. ஒரே நிமிஷம் படம் எடுத்துக்க. ஒரே நிமிஷம் சார். கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தற்போது மதுரையில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பல்வேறு ஆய்வுகள்ல ஈடுபட்டு வருகிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகாக பல்வேறு முக்கிய கோவில்களுக்கு நேரில் சென்று பக்தர்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது என்பதை நேரடியாக கள ஆய்வு செய்து தொடர்ந்து அதிகாரிகளிடம் அது தொடர்பாக விவாதித்து வருகிறார். அந்த வகையில ஏற்கனவே பார்த்தோம் என்றால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ரமேஷ் அவர்கள் சென்ற போதே திருச்செந்தூர் முருகன் கோவில இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் சிலர் சட்டத்திற்கு மாறாக விதிகளுக்கு மாறாக டிக்கெட்டுகளை சிறப்பு தரிசன டிக்கெட் என்ற அடிப்படையில கூடுதலாக லஞ்சம் பெற்று சாமி தரிசனத்திற்கு பக்தர்களை அனுமதித்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார். அதே போல அதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்ற போதும் கூட அங்கும் இது போன்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் மீதும் இது போன்று ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தார். பழனி முருகன் கோவில் என பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு நேரடியாக சென்று வழிபாட்டு தலங்கள்ல பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை அவர் தினசரி கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு இது போன்ற முறைகேடாக பக்தர்களை உள்ளே நுழைவதை கூடிய வகையில ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை தரப்புல ஆன்லைன் மூலமாக டிக்கெட் விற்பனை என்பது செய்வதற்கு முடிவு என்பது செய்யப்பட்டு அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலாக பார்க்கப்படுவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தற்போது என்ன மாதிரியான சிறப்புகள் செய்ய வேண்டும், என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது பல்வேறு ஆய்வுகளை ரமேஷ் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்த ஆகம விதிப்படி பக்தர்கள் செல்போனை கோயில்களுக்குள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தடை என்பது இருக்கக்கூடிய நிலையில 4 மாட வீதிகளில் இருக்கக்கூடிய கோபுரங்களுக்கு அருகாமையில செல்போன்களை சேகரித்து வைப்பதற்கு பாதுகாப்பாக வைப்பதற்கான மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாடங்களுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, செல்போன்கள் எப்படியாக பக்தர்களுடைய செல்போன்கள் சேகரித்து வைக்கப்படுகின்றன, காலணிகள் எப்படியாக பாதுகாக்கப்படுகிறது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை ரமேஷ் அவர்கள் அதிகாரிகளிடம் நேரில் கேட்டறிகிறார். அது மட்டுமல்லாம அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்பதையும் கண்டறிகிறார். அது மட்டுமல்லாம அந்த 4 மாட வீதிகளிலும் தேவையான குடிநீர் வசதியை மேம்படுத்தி தருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு ஆலோசனையில ரமேஷ் அவர்கள் ஈடுபட்டார். இதன் தொடர்ச்சியாக கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் மேற்கொள்ளும் போது அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களிடம் விரைவு தரிசன டிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குகிறார்கள், குறிப்பாக ஏதேனும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய விதிகளுக்கு மாறாக அர்ச்சகர்கள் அல்லது கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் யாரேனும் லஞ்சம் பெற்று பொதுமக்களை பக்தர்களை சாமி தரிசனம் செய்வதற்கு உள்ளே அனுமதிக்கிறார்களா என்பது தொடர்பான விவரங்களையும் பக்தர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களிடம் பேசி பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை இன்று தினம் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.